இப்போ நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் பாருங்க. டிங். அத்தா நீங்கள் ஹாய் சொல்லுங்க அத்தா. பங்குனி உத்திரத்துக்கு குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படின்றது தென் மாவட்டத்தில், முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலோட மூல தெய்வம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்ல காட்டுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ள சாமி இருக்காங்க. எனக்கு கல்யாணமாகி 6 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. பட் நான் இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏற்பாடுகள் எல்லாமே எங்கள் அத்தா அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு எங்களோட குலதெய்வ கோயில், அதாவது ஊரில் இருக்க கோயிலையும் பூஜை பண்ணுவோம். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ இது பாருங்கள். இது மீதியாக எல்லா பாட்டில் உள்ள எண்ணெயும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு ஓட அடிக்கணும். அதான் புதுசா இருக்கு. ஆமா ஆமா அடிக்கணும். தம்பி ஆரி தொட்டு கொண்டு எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா சிவதார ஐயன் பிரம்மசக்தி. பார்த்திங்கன்னா சிவனும் பூர்ணகலா புஷ்பகலா அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமிகளோட ஃபஸ்ட்டு கருவறையில் இருப்பாங்க. பிரம்மசக்தி சிவன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தனியாக ஒரு கருவறையில் இருக்கும். எப்போயுமே பூஜை பிரம்மசக்திக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிவனுக்கே வைப்பாங்க. ஸோ அதேமாதிரி பிரசாதமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜாக இருக்கும். ஆனால் நிறைய வெரைட்டியில் சூப்பராக இருக்கும். இது பாலும் பழமும், அதை தவிர சுண்டல், உளுந்த வடை, பணியாரம், பானக்காரம்லாம் வேறு லெவலில் இருக்கும். கோயம்புத்தூர் டு தூத்துக்குடிக்கே நாங்கள் ஒரு நாள் தான் ட்ரிப் பண்ணியிருந்தோம். ஸோ குடிச்சிட்டு நைட்டாக கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டு